ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், எனக்கு தேவையான அளவு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மீன் எடுத்திருக்கேன். அது மீன் நேம் வந்து சரியாக தெரியல, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அது என்ன மீன் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் பூண்டு வந்து உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வந்து மீடியம் சைஸு ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த நல்லெண்ணெய் கூடவே நம்ம வதக்கும் போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து மீன் குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுறேன். அப்போ தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வராது. அதனால தான் நான் வந்து அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சல் தண்ணினா பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு, அந்த லெமன் சைஸ் அளவு வந்து நான் ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் ரெடியாகவே. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் அண்ட் குழம்பு மிளகாய்த்தூளும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளி தண்ணியோடு. அதுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு கொஞ்சம் மீன் குழம்பு தண்ணியாக பிடிக்கும், சில பேர் திக்காக பிடிக்கும். அதனால் எனக்கு மீடியமான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீனை வந்து நல்லா மீன் குழம்பு அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கொதிக்கும்போது இந்த மீனை போடுங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-20 நிமிஷம், சில பேர் வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும் மீன். நான் இப்போ மீன் வந்து ஆட் பண்ணிக்கிருக்கேன். இந்த மீன் என்ன மீன் சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க என்ன மீன் சொல்லிவிட்டு. நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப வந்து மீன் போட்டுட்டு வந்து கரண்டி வச்சு ரொம்பவே வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது, மீன் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மீனை போட்ட வேணே கொஞ்சம் நேரம் பொறுத்து மீன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி, மீன் வெந்துருச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.